ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் எல்ஏயில் ஒரு லொக்கேஷன் சின்ன சிவனொளி மகாதமலை என்று சொல்லுவாங்க, லிட்டில் எடம்ஸ் பீக். இது அந்த 9 வளைவு பாலத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் லஞ்சுக்கு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் இந்த மலை ஏறுறதுக்கு. இதுக்கு கான்க்ரீட் ரோடு போட்டிருக்குறாங்க. முதல்லலாம் இப்படி இல்லை, இப்போ நல்ல ரோடு போட்டிருக்குறாங்க. சின்ன சின்ன கடைகள் இருக்குது 2 பக்கத்துலேயும். முதல் ஒரே காடாக தான் இருந்தது. அது கடைகள்லையும் தமிழ் சனம் தான் நிற்கிது. தேவையான ஏதாவது பொருள் தேவைன்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். மற்றபடி இங்கே முதல் மாதிரி கஷ்டம் இல்லை ஏறுறதுக்கு. நல்ல கான்க்ரீட் ரோடு போட்டிருக்குறாங்க. வாங்க போவோம். இன்றைக்கு சிவனொளி பாதமலை ஜூனியர். எங்கே பார்த்தாலும் வெள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. லோக்கல்ஸை காண இல்லை. உங்களுக்கு இங்கே ஆட்டோலையும் வரலாம். இது வரைக்கும் வாவ், இங்கே பாருங்கள், மலைக்கு ஏறவே இல்லை, ஆல்ரெடி மலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இருக்குது வியூன்னு பாருங்கள். இங்கேருந்தே வியூ துவங்கிட்டுது. பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்னும் மலைக்கு ஏறவே இல்லை, அப்போவும் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ இன்னும் மலைக்கு மேலே ஏறினா இன்னும் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சூப்பராக இருக்குது. வாங்க போவோம் மேலே, இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 2 பக்கம் கடைகள் இருக்குது, சின்ன சின்ன சாமானங்கள். இங்கே வந்து நினைவுக்காண்டி ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொள்ளலாம். தமிழ் சனம் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் அவங்களுக்கு வாங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஏறி வர்றது லேஸ். இது வரைக்கும் கான்க்ரீட் ரோடு தான் இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லாமல் ஏறி வரலாம். இன்னும் மலையேறின ஃபீலிங் இன்னும் வர இல்லை. இன்னும் சும்மா ரோட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பயப்படாமல் வரலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆட்டோலேயோ உங்களோட சொந்த வண்டியிலையோ வரலாம். இதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட சொந்த வண்டியிலையோ ஆட்டோவிலையோ வர இயலாது. காரணம், இதிலிருந்து அட்வென்ச்சர் பார்க் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இதுக்கு அங்கால உங்களோட சொந்த வண்டி கொண்டு போயிடாது. இதில் உங்களோட சொந்த வண்டியை விட்டுட்டு போயிடணும். இதில் தான் வெல்கம் டு ஃப்ளையிங் ராவணா அட்வென்ச்சர் பார்க்குன்னு போட்டிருக்குறாங்க. இதிலிருந்து துவங்குது ஃபன். ஓகே, இதிலிருந்து அட்வென்ச்சர் பார்க் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு ஃப்ளையிங் ராவணா அட்வென்ச்சர் பார்க். உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும், சுற்றி எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காரங்கள் தான் இருக்கிறாங்க. வேலை செய்கிற ஆக்களும் கைட்ஸ் மாரும் தான் லோக்கல்ஸாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. இதில் முன்னுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது. பெருசாக மியூசிக் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், சாப்பிடலாம், ட்ரிங்க் பண்ணலாம். ஃபன், வெரி ஃபன் பிளேஸ். நீங்களும் வந்து பாருங்கள். நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட கண் இந்த மாதிரி சாமானங்களை விட்டு விலகாது. கண்டுட்டு பாருங்கள், எவ்வளோ நேரமாக ஆடாமல் அசையாமல் நிற்கிறான் மதிலுக்கு மேலே. ஓனான் என்று நினைக்கிறான். எவ்வளோ பெரிய ஓனானாக இருக்குதுன்னு பாருங்கள். அசையாமல் நிற்கிறான். வாவ். இதில் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, பெரிய ஒரு ஊஞ்சல். அதில் ஆடுறதுக்காண்டி போடுற ப்ரைஸ்கள் தான் இதில் இருக்குது. லோக்கலுக்கு ஒரு ப்ரைஸ், ஃபாரினருக்கு ஒரு ப்ரைஸ். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது சொன்னேன், அதோட முகப்பு. இது வாசல் ரொம்ப வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வடிவாக இருக்குது. நல்ல பெருசாக மியூசிக் சத்தம் கேட்குது. உங்களுக்கு ஆக்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறவங்க போல் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூலும் எல்லாம் இருக்குது. விலையும் அப்படித்தான் இருக்கும், பயங்கர விலையாக இருக்கும். இதில் ஒரு போர்டு இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்றது இதில் வடிவாக காட்டியிருக்கிறாங்க. உள்ளே போகும்போது இதை ஒருக்கா
ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த பெரிய ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள், 2 கப்பல் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க ஃபாரினர்ஸ்ன்றபடியாக ஒரு கப்பலுக்கு அவங்க 7,500 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் பக்கத்தில் பாருங்கள், ஒருத்தர் 2 படம் பிடிச்சோன்னு இருக்கிறாரு, அவருக்கு 3,500 கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதில் ட்ரோன் ஷாட் எடுத்து தரதா இருந்தால் அதுக்கு வேறு ரொம்ப காசு கொடுக்கணும். இன்னும் என்னென்ன காசு கேட்குறாங்களோ தெரியாது. வந்தீங்கன்னா விவரம் நல்ல வடிவாக கேட்டு போட்டு எதுலேயுமே இறங்குங்க, அதுதான் நல்லது. மற்றபடி அவங்க ஆடி முடிஞ்சு இறக்குறாங்க பாருங்கள், இப்படி தான் ஆக்களை இறக்கி ஏற்றுவாங்க. ஒரு சின்ன மேடை ஒன்று இருக்குது, அதை கொண்டு வந்து இழுத்து வச்சு அதுக்கு மேலே ஏற்றி இறக்குறாங்க. அங்கே உங்களுக்கு தெரியாது, இந்த மலையில் ஓடுறாங்க பாருங்கள், அந்த ஷிப் லைனில் போகிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது ஃப்ளையிங் ராவணான்ட்டு. அதுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியாது, நான் பிறகு கேட்டுட்டு சொல்கிறேன். அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட் தான் ஓடுவாங்க, அவ்வளோதான். அந்த மேடையோடு முடிஞ்சு 30 செகண்ட் தான். ஆனால் அது அவ்வளோ பயமாக இருக்காது. நீங்கள் வேணுமெண்டா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த முறை நான் வந்து கட்டாயம் இதை ட்ரை பண்ணுவேன். இப்போ இல்லை, பார்ப்போம். அந்த மேடையோடு அது முடியுது, 30 செகண்டில் முடிஞ்சது. ஓகே, ஃபன் முடிஞ்சது. லிட்டில் ஆடம் ஸ்பேக். இதிலேருந்து இனி ஏத்தம் தான். படிக்கட்டு போட்டிருக்குறாங்க, ஆனால் ஒரே ஏத்தம் தான் இருக்கும். ஏறி பார்ப்போம். இங்கே பாருங்கள், யார் நிற்கிறா தெரியுதா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், அலஸ்டீன். வ்ளாக் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இந்த கொஞ்ச நாளாக அவரும் நாங்களும் சேர்ந்து தான் வ்ளாக் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி, ஏற துவங்கியாச்சு. இப்படியே ஏறிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். படிக்கட்டு போட்டிருக்குறாங்க, ஈஸியாக தான் இருக்குது. வெயில் இல்லை, அவ்வளோ கஷ்டமாகவும் தெரியலை, குளிரும் இல்லை, நல்லா இருக்குது வெதர். நிறைய சனமும் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏறலாம்னு பார்ப்போம். நீங்களும் வாங்க எங்களோட. என்ன சோகமெண்டா, தோட்டத்து முதலாளி டூரிஸ்ட்டை நம்பி தோட்டத்தை கைவிட்டுட்டார் போல தெரியுது. தேயிலை செடியெல்லாம் வாடி போய் கிடக்குது, கவனிக்கிறாங்க இல்லை போல தெரியுது. டூரிஸ்ட்டை நம்பி தேயிலை செடியை கைவிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா வடிவான ஒரு சிலை இருக்குது. இது வந்து ராவணன்ற சிலை இல்லை, ஒரு யூரோப்பியன் வாரியர்கிட்ட சிலை இருக்குது. நான் அதை கிட்ட போய் எடுத்து காட்டுறேன் பிறகு. இதுதான் அந்த ஜிப் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் ஏறி போகிறதுக்கு 12,000 ரூபா எடுக்கிறாங்களாம். ஃபாரினர்ஸுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த இருக்குது இந்த சிலையோட முன்பக்கம், சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கை வாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கைத்தால் கட்டின ஒரு கூடு மாதிரி இருக்குது, ஒரு பாலம். மேலே ஏறுறவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் இதுக்குள்ளால் போய் இந்த மலை அரைவாசி தூரம் கடந்துடலாம். ஆனால் அதுக்கும் 2,500 ரூபாவோ 3,000 ரூபாவோ இங்கே எடுக்கிறாங்களாம். கேட்டு போட்டு வாங்க. மலை ஏற கஷ்டம்ன்ற அரைவாசி தூரம் இதுக்குள்ளால் போனால் அரைவாசி தூரம் மலையே அங்கே கடந்துடலாம். ஆனால் நாங்கள் எப்பவும் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு உடம்பு சந்தோஷப்படும். நாங்கள் மலை ஏறுறது தான் எங்களுக்கு பிடிக்கும். வாங்க, ஏறுறதுன்னு முடிவு எடுத்துட்டோம், ஏறித்தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், பார்ப்போம், போவோம் வாங்க. சரி,
படி இதோடு முடிஞ்சது போல் தெரியுது. இதிலிருந்து கரடு முரடான பாதை தான் இருக்குது. கரடு முரடான பாதையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பக்கம் அதில் பள்ளமாக இருக்குது. கவனமாக போகணும். நான் கேமராவையும் வச்சு கொண்டு இதுக்குள்ளே போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் சுவர் மாதிரி இருக்க மலை, மறுபக்கம் அதில் பாதாளம். செய்ய வழி இல்லை, போய்த்தான் தீரணும். எப்படியாவது போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். மலை உச்சி வந்துட்டு போல் தெரியுது. வாங்க போவோம். இங்கே பள்ளமாக இருக்குது, கவனமாக வரணும். இங்கேயால் அந்த கைத்து பாலத்தால் ஒரு ஸ்கை வாக் வந்தோம்னு சொன்னோம்ல, அதுன்ற முடிவு இதோடு முடிஞ்சு. இதிலேருந்து நீங்கள் மறுபடியும் ஏறித்தான் போகணும். அது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு இங்கேயால் போகிறதுக்கு படிக்கட்டு போட்டிருக்குறாங்க. படிக்கட்டு போட்டிருக்குறாங்க. இதிலேருந்து படியில் போகலாம். எவ்வளோ கிளவராக வேலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. கைத்து பாலத்தை யூஸ் பண்ணாதவங்க கரடு முரடான பாதையில் போகணும். யூஸ் பண்ணிவிட்டு வரவங்க படிக்கட்டில் போகணும். நல்ல மூளையாக கொண்டு போகிறாங்க. வெரி குட் பிஸ்னஸ் ட்ரிக். நமக்கு என்ன, நாங்கள் ஏற வந்தோம், ஏறுவோம், வாங்க போவோம். எங்களை யாரும் நிப்பாட்ட இயலாது, ஏறித்தான் தீர்வோம். ரைட். அடடா, இதோடு முடிஞ்சு போல படிப்பாத. சரி, நான் நினைக்கிறேன் நாங்கள் உச்சிக்கு வந்துட்டோம் போல் தெரியுது. என்ன முன்னுக்கு வர அந்த வெள்ளைக்காரங்கள் சிரித்து கொண்டு வராங்க. போய் பார்ப்போம். ஓ, மேலே வந்துட்டேன். அடாடாடாடாடாடா, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு நான் காட்டுறேன்னு ஒரு வியூ பாருங்கள், எப்படி இருக்குது. ஓ மை காட், I can't believe my eyes. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வியூன்னு சொல்லி. இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்தாங்க. மை குட்னஸ். இந்த காட்சியை காண்றதுக்கு 1000 கண் இருந்தாலும் காணாது. வா, அந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த காட்சியை காண்றதுக்கு தான் இந்த வெள்ளைக்காரங்களெல்லாம் இத்தனை 1000 மைல் தாண்டி இங்கே வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுக்கு அங்கால ஒரு மலை இருக்குது. அது ஒரு சின்ன மலை தான், அதுலேயும் ஆக்கள் நிற்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைடா, அந்த மலைக்கு போகிறதா இருந்தால் இந்த மலையில் நாங்கள் ஏறின தூரத்தை அரைவாசி கீழே போகணும். கீழே போயிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த மலை ஏறணும். அதுக்கு ரொம்ப டைம் போகும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரியும் தெரியுது. ஆனால் தூரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆக்கள் ஏறுறாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நான் யாருன்னு காட்டுறேன்னு பாருங்கள். ராசாத்தி டீம். பின்னுக்கு சேப் கலர் டிஷர்ட் போட்டு போகிறார் கஜன். முன்னுக்கு வெள்ளை டிஷர்ட் போட்டு போகிறாரு புவனேஷ். அது மற்ற அவங்களோட வந்த ஃபேமிலி. ஆனால் அலஸ்டீனை காண இல்லை. நான் அங்கால போகாமல் இங்கால திரும்பி வந்துட்டேன். வந்து நின்று நான் இந்த அழகை ரசித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தான் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு சலிப்பு தோணாது. இதுலேயே ஒரு வீடை கட்டி இங்கேயே குடியிருந்துருவோமான்ட்டு ஒரு நினைப்பு வருது. அவ்வளவு அழகாக இருக்குது. 1000 கோடின்னு 2000 கோடி கண் இருந்தாலும் இந்த அழகை கண்டு ரசிக்கிறதுக்கு கண் காணாது. வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே இறங்க துவங்கிட்டேன். வெள்ளக்கார தங்கச்சிமார் விழுந்து படம் பிடிக்கிறார்கள். அவர்களோட நானும் போட்டி போட்டு இடையில் கிடைச்ச டைமை பயன்படுத்தி நானும் 2-3 படம் பிடிச்சிட்டு இறங்க துவங்கிட்டேன். நான் குயிக்காக கீழே போகணும். என்னோட ஒய்ஃப் கீழே வெயிட் பண்ணுறா. குயிக்காக மேலே போயிட்டு குயிக்காக வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சீக்கிரமாக கீழே போகணும். அதனால் நான் கீழே இறங்கிட்டேன்.
ஹாலிடேக்காண்டி என்னோட வந்தால் அவளை கூட்டிகிட்டு நான் காடு மேடெல்லாம் ஏறி இறங்குறேன். அவளுக்கு சரியான டயர்டாக போயிட்டுது. கீழே இருக்க சொல்லிவிட்டு நான் வந்தேன். நான் எவ்வளோ சீக்கிரமாக கீழே போய் அவள் மீட் பண்ணணும் எனக்கு. அதனால் நான் கீழே போகிறேன். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட்டு தாங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் தர சப்போர்ட்டால் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட தோணும். தேங்க்யூ வெரி மச். See you soon.